வந்து சினிமா எடுத்துடலாம். அது அதுவே அது பற்றி தனி போராட்டம் வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சாதாரணமா நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர், பாய் நெக்ஸ்ட் கேர்ள், கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து மணிகண்டன் சார் அவரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஃபீல் தான் வரும். ஏன்னா அவர் எடுத்துக்கிற கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து ஹீரோக்காக என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பாக்குற ஒரு நிலை இருக்கும்போது, இல்ல இல்ல இதெல்லாம் வேணாம், இவ்வளவு போதும், நான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிற, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த கதைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ற ஒரு அற்புதமான கதாநாயகனா தான் நான் மணிகண்டன் அவர்களை பாக்குறேன். ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ இல்ல, ஜீரோ ஃபிளாப் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஹேட்ரிக் அடிச்சிருக்க திரு மணிகண்டன் அவர்கள் கன்னட மகிழ்ச்சி கண்டிப்பாக அழைக்கிறேன். நல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம், அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எங்க டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து முக்கியமா எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு. இல்லைன்னா எங்க ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்துல அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்துல இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்திய நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து சொன்னதுனாலதான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஐயோ அப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது. இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனா இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான். ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு, இப்ப நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ, அதர்ஸ் டெலிவிஷன்ல இருந்து, ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம். அது பற்றி தனி போராட்டம் வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைய இப்போ ஒரு பெரிய மலப்பான பிரச்சனைய வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்க படம். இது என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த, ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக் கொள்றதுதான் ஓஹோ ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு. ஆனா அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபாய் பொருட்செலவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளவு பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்ப இந்த டீம் உங்களால இந்த இந்த 2.5 மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து, நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை. ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார்.
தகுதியானவை தப்பி பிழைக்கும், தரமானவை கண்டிப்பா வெற்றி அடையும், நாங்க வெற்றி அடைய வைப்போம் அப்படின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குடும்ப திரைப்படமா நிறைய இருந்திருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச குடும்ப படம் எதுனா கண்டிப்பா நம்ம எல்லாம் குடும்பத்துல சொல்லுவோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தை கண்டிப்பா ஒரு புகைப்படமா நம்ம பதிவு பண்ண வேண்டியது அவசியம். சோ திரைப்படத்தை சார்ந்த மற்ற கலைஞர்களும் தயவு செய்து நடிக்குவாங்க. சரி ஸ்கோர் பண்றியா? சார் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு 2 minutes அப்படியே முடிச்சாங்களா? ஓகே. போட்டு மாட்டிருப்பான். எந்த எவனோ மதிக்க தூக்கி போயிட்டான். என்ன பண்ண இப்போ? இப்பதான் இருக்கு. ஆரம்பிக்கிறது சீக்கிரம் சார். நிறைய மைக் எழுதுறேன். எந்த மைக் எப்போ தெரியும்? அது நான் கேட்கண்டா.